வணக்கம் ஆயிஷாவின் செய்திகள். நான் உங்களானது ஆசிரியர் தேர்வு வாரியம் இவ்வளவு விரைவாக செயல்படும் என்று என் வாழ்நாளில் இன்று தான் தெரிந்து கொண்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எனக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேற்று மாலை தான் ஒரு அரசாணை வந்தது. அரசாணை எண் 231 பள்ளிக்கல்வித்துறை அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி. தற்போது தமிழ்நாடு பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கணும். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் முறைப்படியான ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடன் 2026ஆம் ஆண்டு 3 முறை சிறப்பு தேர்வு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆணைக்கிணங்க ஜனவரி மாதம் 2026 மாதத்தில் உத்தேசமாக ஜனவரி 24 மற்றும் ஜனவரி 25 தாள் 1 தாள் 2 நடத்துவதற்கு இதற்கான அறிவிக்கையை நவம்பர் 2025 மாத கடைசி வாரத்தில் வெளியிடவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026 மற்றும் டிசம்பர் 2026 ஆகிய மாதங்கள் நடத்த வேண்டிய சிறப்பு தகுதி தேர்வு சார்ந்த அறிவிக்கை பின்னர் வெளியிடப்படும். இந்த நியாயத்தை எந்த ஊரில் போய் சொல்ல, இல்லை எந்த லோகத்தில் போய் சொல்ல? அதாவது அரசு தரப்பில் அவர்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு செயல்பாடு செய்யணும்னா உடனடியாக என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன். நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஜூலை மற்றும் டிசம்பர் 2026 நடத்த வேண்டிய சிறப்பு தேர்வு பற்றியும் முன்னாடியே சொல்லிடுவாங்களாம். ஆனால் இங்கே வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கள், வேலையில்லா இடைநிலை ஆசிரியர்கள், வேலையில்லா முதுகலை பட்ட ஆசிரியர்கள் டிடிஎட் முடிச்சு சும்மா இருக்காங்க, பிஎட் முடிச்சு சும்மா இருக்காங்க, பிஜிபிஎட் முடிச்சு சும்மா இருக்காங்க. இவர்களுக்கு வருஷத்துக்கு டெட்டெல்லாம் வச்சு, ஏன் வருஷத்துக்கு 3 எஸ்ஜிடி தேர்வு வச்சு செலக்ட் பண்ணலாமே, வருஷத்துக்கு 3 பிடி வச்சு செலக்ட் பண்ணலாமே, வருஷத்துக்கு 3 பிஜி வச்சு செலக்ட் பண்ணலாமே. இதை ஏன் இந்த அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது? ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சு போச்சு. ஆசிரியர் தேர்வு வாரியம் என்பது தமிழக அரசை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எந்த கட்சியானாலும், தமிழக அரசை ஏற்று நடத்தும் எந்த கட்சியானாலும் அந்த கட்சியின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டு அவர்களுக்கு சார்பாக உடனடியாக, விரைவாக, வேகமாக உடனே செயல்படுவாங்க. ஆனால் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கள், இணை ஆசிரியர்கள், முதுகலைப்பட ஆசிரியர்களுக்கு மனு கொடுப்பாங்க, கோரிக்கை வைப்பாங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட் போடுவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நேரில் மனு கொடுப்பாங்க. ஆனால் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். என்னது? எஸ்ஜிடி வேக்கன்சி இன்க்ரீஸ், மெயில் போட்டாச்சு, கால் பண்ணியாச்சு, மனு கொடுத்தாச்சு, நேரடியாக பேசியாச்சு, நிராகரிக்கப்பட்டது. பிடிடிஆர்பி மனு கொடுத்தாச்சு, கால் பண்ணி பேசியாச்சு, ரெஜிஸ்டர் போஸ்ட் போட்டாங்க, நேரடியாக பேசினாங்க, நிராகரிக்கப்பட்டது. பிஜிடிஆர்பி சிலபஸ் அதிகமாக இருந்தது, அதை குறைங்க சொன்னால் மனு கொடுத்தாச்சு, கால் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணாங்க, நிராகரிக்கப்பட்டது. அப்புறம் தேர்வுக்கு கால அவகாசம் கேட்கறதுக்கு மனு கொடுத்தாங்க, கால் பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க, ஆனால் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இங்கே அரசு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு உடனடியாக தேர்வு வைக்கணும்னே 24 மணி நேரத்தில் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த நாளுக்குள்ளே நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. என்னென்னவோ சொல்கிறாங்கப்பா. இதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த சேனலையே நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு செய்தியோடு சந்திக்கிறது. ஆயிஷாவின் அச்சம் தவிர.